இஸ்லாமை விட்டு வெளியேற்றக்கூடிய 8வது காரியம் முஸ்லிம்களுக்கு எதிராக இணை வைப்பவர்களுக்கு உதவி செய்வது, அவர்களுக்கு ஆதரவு கொடுப்பது. முஸ்லிம்கள் கொல்லப்பட வேண்டும் என்பதற்காக, அழிக்கப்பட வேண்டும் என்பதற்காக, முஸ்லிமுக்கு எதிராக நிற்பதற்காக முஷ்ரிக்குகள் காஃபிர்களுக்கு உதவி செய்கிறது அல்லது அவர்களுக்கு ஆதரவு கொடுப்பது. இதன் ஆதாரம் ஒமையத்தவல்லஹும் மின்கும் ஃபஇன்னஹு மின்ஹும் இன்னல்லாஹ லா யஹ்தில் கௌமல் ஸாலிமீன். இறை நிராகரிப்பாளர்கள் யாரையாவது உங்களில் யாராவது நண்பர்களாக ஆக்கி கொண்டால் நிச்சயமாக அவரும் அவர்களில் உள்ளவர்தான். நிச்சயமாக அல்லாஹ் இந்த அநியாயக்கார மக்களை நேரான வழியில் செலுத்த மாட்டான். சூரா அல் மாயிதா 5வது சூராவுடைய 51வது ஆயா. ஆனால் இந்த ஆயத்தை ஆதாரமாக வைத்து பொதுவாக இன்னைக்கு பலஸ்தீனில் நடந்து கொண்டிருக்கிற பிரச்சனைகள், அதில் முஸ்லீம் ஆட்சியாளர்களிடம் அவர்கள் போர் புரியாமல் பின்தங்கி இருக்கிற நிலைகள், இதையெல்லாம் இதையெல்லாம் ஒரு அடையாளமாக ஆதாரமாக காட்டி இருக்கிற முஸ்லீம் ஆட்சியாளர்கள், அரபு நாட்டுடைய ஆட்சியாளர் எல்லாமே காஃபிர்கள் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்றது ஒரு குலு, வரம்பு மீறல். அது ஏன்னு கேட்டால் அதற்கும் இதற்கு சம்பந்தம் இல்லை. உண்மையிலே ஒருவர் அதைத்தான் செய்தார்னா அதற்கு ஆதாரம் நிறுவப்பட வேண்டும். முஸ்லிம்கள் அழிக்கப்பட என்பதற்காக அவர் இந்த காரியங்களை எல்லாம் உண்மையாகவே செய்கிறார் அப்படிங்கிறதுக்கு அந்த ஆதாரம் நிறுவப்படணும். நிறுவப்படாமல் ஒருத்தர் காஃபிர்னு சொல்றது இருக்குதுல்ல, ஆதாரம் இல்லாமல் காஃபிர்னு சொல்றது, அப்போ அது எவ்வளோ பெரிய பாவம். எவன் அப்படி சொல்றானோ அவனிடமே அந்த வார்த்தை திரும்பும், அவன் காஃபிர் ஆயிடுவான். இதனால தான் ஹாரிஜியாக்கள், ஹுரூஜ் செய்யக்கூடிய ஹவாரிஜ் கூட்டங்கள், வழிகட்ட கூட்டங்கள், அவங்க ஆட்சியாளர் மீது குஃப்ரு ஃபத்வா கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இதனுடைய விளைவாக அவங்களும் குஃப்ருக்கு போனாங்க, ஹவாரிஜுகள் வழிகட்டுக்கு போனாங்க. ஆகவே முஸ்லீம்கள் ஒவ்வொருத்தரும் எச்சரிக்கையாக இருக்கணும். ஒருத்தர் உண்மையாகவே முஸ்லீமுக்கு எதிராக செய்கிறாரா, உண்மையாகவே முஸ்லீம்களுக்கு எதிராக அவர்களை அழிப்பதற்கான திட்டமிட்டாரா அப்படிங்கிறது நிறுவப்படணும். இன்னைக்கு பலஸ்தீனில் நடக்கிற விஷயங்களுக்கு முஸ்லீம் ஆட்சியாளர் எல்லாரும் அவங்களுடைய பலவீனத்தின் காரணமாக, அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஆயுத பலமற்ற நிலையின் காரணமாக அவங்க போர் புரிய முடியாத ஒரு இக்கட்டில் இருக்கிறாங்க. அதை நல்லாவே நம்ம அறிகிறோம். ஏன்னு கேட்டால் அவங்க எல்லோருமே தங்களுடைய ஆயுதங்களுக்கு தாங்க காஃபிர் ஆட்சியாளரிடம்ந்து தான் கையேந்த வேண்டிய நிலையில் இருக்கிறாங்க. இவங்கள்ட்ட செல்வம் இருக்குது, அவன்கிட்ட படைபலமும் அவன்கிட்ட ஆயுத பலமும் இருக்குது. அப்போ அந்த ஆயுத பலம் எல்லாமே அவங்கள்ட்ட இருக்குது. அப்போ ஒரு போருக்கு முக்கியமாக ஆயுதம், அந்த குவத்து இருக்கணும். அப்போ அது இல்லாத சூழலில் சில ராஜ தந்திரங்களை கொண்டுதான் போரை தடுப்பதற்கு, முஸ்லீம்களை காப்பாற்றுவதற்கு தங்களால் முடிந்த முயற்சிகளை முஸ்லீம் ஆட்சியாளர் செய்து கொண்டிருக்கிறாங்க, செய்துகிட்டு இருந்தாங்க இன்னைக்கு வரைக்கும். இப்போ போர் நிறுத்தப்பட்டிருந்தாலும் எவ்வளோக்கு எவ்வளோ அந்த முஸ்லீம்களை காப்பாற்ற வேண்டும், அதற்கு என்னென்ன முயற்சிகள் செய்யலாம், அதற்கு உலக நாடுகள் மத்தியில் என்ன முயற்சிகளை செய்தால் அதன் மூலமாக அது தடுக்கப்படலாம், யகூதிகளுடைய இந்த அழிச்சாட்டியம், நசாராக்கள் அதற்கு உதவுவது, இதையெல்லாம் எந்த வகையில் தடுக்கலாம், அவர்கள் பலமாக இருக்கக்கூடிய இந்த கட்டத்தில் நாம் என்ன தந்திரங்களை கடைபிடித்தால் நமக்கு சாதகமான சூழ்நிலைக்கு அதை திருப்பலாம், எவ்வளோ முடியும் அப்படிங்கிற முயற்சியை செய்துட்டு இருக்கிறாங்க. அதில் உணர்ச்சி வசப்பட்டு நாங்கள் போர் புரிவோம் அப்படிங்கிற அடிப்படையில் ஹமாஸ் போன்றவங்க செய்த காரியத்தில் இன்னும் முஸ்லீம்களுக்கு பாதிப்பு தான் வந்ததே தவிர ஒரு காலம் நன்மை வந்து சேர்ந்தபாடு இல்லை. ஆகவேதான் அஹ்லு சுன்னாவுடைய பாதை அல்ல அது. அவங்க செய்தது ஜிஹாதிலும் அது கருதப்படாதுன்ட்டு அஹ்லு சுன்னா உலமாக்கள் ஜிஹாதுடைய சட்டங்கள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டு பார்க்கும்போது இது மார்க்கத்துக்கு முரணான செயல்பாடாக போயிடுச்சு. ஏன்னா முஸ்லீம்களுக்கு அழிவை கொண்டு வரக்கூடிய வகையத்தில் இப்படிப்பட்ட ஒரு ஜிஹாதை ஒரு கூட்டம் ஆயுத பலமற்ற நிலையில் எதிரிகளை தூண்டி விடுவதன் மூலமாக ஏற்கனவே இருக்கின்ற தீமையை விட மிகப்பெரிய தீமையை கொண்டு வந்து முஸ்லீம்களுக்கு அழிவை ஏற்படுத்தக்கூடாது. அது ஹராம். எப்படி ஃபத்வா கொடுக்கும்போது தவறாக ஃபத்வா கொடுத்து ஒரு முஸ்லீமில் தீங்கிழைப்பது கூடாதோ, ரசூலுல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ஆளான ஒரு காரியமோ அதுபோல இது. பயணத்தில் ஒருவருக்கு, ஒரு சஹாபிக்கு தலையில் அடிபட்டு ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு. அவர் அடிபட்டவராக, தலையில் ரத்தம் உள்ளவராக இருக்கிறார், நோயாளியாக இருக்கிறார். இரவில் அவருக்கு ஸ்கலிதமாகி குளிப்பு கடமையாயிடுச்சு. அடுத்த நாள் எழுந்த நேரத்தில் அவர் இன்னொரு தோழரிடம் கேட்குறார், எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, ஆனால் எனக்கு குளிப்பு கடமையாயிடுச்சு, நான் குளிச்சு தான் ஆகணுமா அப்படின்ட்டு. அந்த தோழர் சொல்லிவிட்டார், நீ குளித்து ஆகணும், குளிப்பு கடமையாயிடுச்சே அப்படின்ட்டார். இவர் குளிக்கிறாரு, இதனால் அவர் இறந்தே போய் விடுகிறார். அபுதாவில் வரக்கூடிய ஹதீஸ், ஆதார்பூர்வமான ஹதீஸ். அவர் கொடுத்த தவறான ஃபத்வா, அவர் இறந்தே போய் விடுகிறார்.
இது பின்னாடி ரசூல்லாவுக்கு தெரிய வருது, பயணத்திலிருந்து திரும்பி வந்த பிறகு அந்த தோழர் குளிச்சதுனால தான் இறந்தார்னு. ரசூல்லா கடுமையாக கோவப்பட்டாங்க. அவரை கொன்று விட்டீர்கள்னு சொன்னாங்க. யார் இந்த மாதிரி தவறான ஃபத்வா கொடுத்தாரோ அவரை நீங்கள் கொலை செய்து விட்டீங்கன்னு சொன்னாங்க. சொன்னது மட்டும் இல்லாமல் அவர் கேட்டிருக்க வேண்டாமா, சரியான சட்டம் என்னன்னு அவர் கேட்டிருக்க வேண்டாமா? யார் இந்த தெரியாதவர் தனக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்லிட்டாரு, அவர் கேட்டிருக்க வேண்டாமா? அறியாமைக்கு மருந்து கேள்விதானே, கேட்டிருக்கணுமே அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோவப்பட்டாங்க. ஒரே ஒரு சஹாபி தன்னுடைய உடல் தலையில் அடிபட்ட புண்ணின் காரணமாக, காயத்தின் காரணமாக அவர் குளித்து அதன் காரணமாக தண்ணீர் பட்டு அவருக்கு இறப்புக்கு அது காரணமாயிடுச்சு அப்படிங்கிற பேர் ரசூலை கடுமையாக கோவப்பட்டாங்க. இதை சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் கொலை செய்து விட்டுன்னு சொன்னது மட்டும் இல்லை, அதுக்கு தீர்வு சொன்னாங்க. அவர் தயமம் செய்திருந்தது போதுமானதாக இருந்திருக்கும் அப்படின்னாங்க. தயமம் போதுமானது, அவர் தயமம் செய்திருக்கலாம், குளிச்சிருக்கவே தேவையில்லை, எது குளிச்சாரு, எது குளிக்க சொன்னீங்க அப்படின்ட்டு. அப்போது தவறான ஃபத்வா கொடுத்து ஒரு அழிவை ஏற்படுத்துறது ஒரு மிகப்பெரிய கோபத்திற்குரிய காரியம், அல்லாஹ்வுடைய கோபத்திற்குரிய காரியம். ரசூலுல்லாஹ் கோபப்பட்டாங்கன்னா அல்லாஹ்வுடைய கோபம் அதில் வரும்னு அர்த்தம். அப்போது முதல்ல பலஸ்தீன மக்கள், கொஞ்சம் மக்கள் அங்கே இருக்கிற மக்கள் பாதிக்கப்பட்டிருப்பதும், இன்னொரு பக்கம் சிலர் கைதிகளாக பிடிக்கப்பட்டு அராஜக யகூதிகளால் கொடுமைப்படுத்தப்படுவதும் கொஞ்சமாக இருந்த நிலை, இன்னும் அழிவை கொண்டு வருவதற்கு குழந்தைகள், முதியவர்கள், பெண்கள் எல்லாரும் மிக மோசமான நிலைமை கொண்டு போய் தள்ளக்கூடிய ஒரு தவறான ஃபத்வாவை தான் என்ன ஹமாஸ் போன்ற இயக்கத்தில் வழிகட்ட சிந்தனைகளில், கிளர்ச்சி சிந்தனைகளில் இருக்கக்கூடிய அரசியல் பாதையில் தவறான இஹ்வானுல் முஸ்லிமின் போன்ற வழிகட்ட கூட்டத்தாருடைய பாதையில் போகக்கூடியவங்களுடைய சிந்தனையில் அவங்க அதை செய்தாங்க. குறிப்பாக ஷியாக்களுடைய தூண்டுதலால் செய்தாங்க. ஷியாக்கள் நாங்கள் உதவுகிறோங்கிற பேரில் சொல்லி முஸ்லீம்கள், அஹ்லு சுன்னாவுடைய மக்கள், சுன்னி முஸ்லீம்கள் அழிவதை அவர் விரும்புகிறாங்க. ஷியா, ராஃபிதா, ஈரான் மோசமான வழிகேடர்கள், காஃபிர்கள், அதை நம்பி இந்த ஹமாஸ் மக்கள் செய்தாங்க. இதனால் விளைவு முழுக்க லட்சக்கணக்கான மக்கள் அழிவுக்கு, எதிரிகள் இன்னும் பாய்வதற்கும் அழிப்பதற்கும் காரணமாக ஆயிடுச்சு. இந்த இன்னொரு பக்கம் முஸ்லீம் ராஜாக்களுக்கு, மன்னர்களுக்கும் அவங்கள்ட்ட சக்தி இல்லை, இல்லைன்னா நிலைமை இன்னும் மோசமாகத்தான் மாறுங்கிறத அவங்க உணர்றாங்க. அப்போது இந்த மாதிரி நேரத்தில் முஸ்லீம் ஆட்சியாளர்கள் அமெரிக்கா போன்ற ஆட்சியாளரோடு தொடர்பு வைத்திருப்பது, இதன் காரணமாக பேச்சுவார்த்தை நடத்துவது, சில உதவிகள் அவங்களுக்கு செய்கிறது, இது எல்லாமே முஸ்லீம்களை அழிப்பதற்கு உதவி செய்கிறாங்கன்னு அதை திசை திருப்பது ஒரு வழிகட்ட, ஒரு கேடான சிந்தனை உள்ளவங்கள்ட்ட தான் வரும். இது அப்படி தான் இன்றைக்கி தாய்களில் சிலர் பரப்புரை செய்து கொண்டிருக்கிறாங்க. முஸ்லீம் ஆட்சியாளர் சவுதி அல்ல மற்ற முஸ்லீம் ஆட்சியாளர் கத்தார் இந்த முஸ்லீம் ஆட்சியாளருக்கு எதிராக பரப்புரை செய்கிறாங்க. இவங்களெல்லாம் குஃப்ரு உள்ளவர்கள், இவங்களாம் குஃப்ரில் தான் இருக்கிறாங்கன்ட்டு பேசவும் செய்கிறாங்க, முனாஃபிக்கல்னு பேசுகிறாங்க. இது மிகப்பெரிய வழிகேடான பிரச்சாரம். இது ஏன்னா ஒருவருடைய இஸ்லாம் உறுதி செய்யப்படுவது ஆதாரத்தை கொண்டு, அதே போல ஒருத்தர் நிராகரிப்பில் போய்விட்டாரா அப்படிங்கிறது உண்மையாக உறுதி செய்யப்படணும். எங்கோ இருந்துக்கிட்டு அவங்கெல்லாம் இதில் ஆட்சியாளர்கள், இந்த முஸ்லீம் ஆட்சியாளர்லாம் காஃபிர்களாக இருந்துருக்காங்க, இவங்க காஃபிர்களுக்கு உதவுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சிந்தனையை பரப்பி 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 மிகப்பெரிய வழிகேடுகளை பரப்பி கொண்டிருக்கிறாங்க இந்த தாய்களில் சிலர். இன்னும் சலஃபின் தன்னை சொல்லிட்டு இருக்கிற ஹவாரிஜ் சிந்தனை உள்ள, சுரூரி சிந்தனை உள்ள வழிகட்டவர்களும் இந்த மாதிரி பேச்சுக்களை நிறைய முகநூலில் எழுதி கொண்டு பேசிக்கொண்டு இருக்கிறாங்க. இவங்கள் அனைவருமே ஆபத்தானவர்கள். இவங்களுக்கு தெளிவு, மன்ஹஜில் தெளிவு, அக்கீதாவிலே தெளிவில்லாத வழிகட்ட சிந்தனை உள்ளவங்க. மூத்த உலமாக்கள், அஹ்லு சுன்னாவுடைய உலமாக்களுடைய பாதையில் இருக்கிறவர்கள் அல்ல. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இவர்களை விட்டு நம்மையும் நம்முடைய உம்மத்தையும் அல்லாஹ் பாதுகாக்கணும்.